கிரிக்கெட் ஓரலசல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு வீரருடைய கிரிக்கெட்டோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம். நம்ம முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ நீங்கள் யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ்கைலோட லைஃப் ஹிஸ்ட்ரி போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம கிறிஸ்கைல் தெரியுமில்ல, யூனிவர்ஸ் பாஸ் என்று செல்லமாக அழைக்கப்படுறவர் தான் நம்ம கிறிஸ்கைல். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது ஒரு வாழ்க்கை வரலாறு, இவர் எந்த வருஷம் பிறந்தார், எந்த சூழ்நிலையிலிருந்து, எந்த குடும்ப சூழ்நிலையிலிருந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இவர் ஆரம்ப காலம் அதை பார்ப்போம். இவர் ஜமைக்காவில் உள்ள ஒரு நாட்டில் பிறந்திருக்காரு, சின்ன நாடு. இவர் 1998 பிறந்திருக்காரு. 19 வயசில் தான் இவர் முதல் தர கிரிக்கெட் விளையாட்டு போட்டியில் விளையாட ஆரம்பிச்சிருக்காருங்க. இவர் 1999 ஒரு நாள் போட்டியில் முதல்ல விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் 2000 ஆண்டு தான் டெஸ்ட்டில் முதல்ல விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் அதிரடி ஆட்டம் விளையாடுறவர். நீண்ட தூர சிக்ஸர் அடிக்கிறது, எக்ஸாம்பிளுக்கு 100 மீட்டருக்கு மேலே அடிப்பார். இவர் அடித்தாவே எதிரணி பந்து வீச்சாளர்களை செதற வெட்டுறதுல நம்பர் 1 ஆளுங்க. லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினாருன்னா விட மாட்டாருங்க. அப்புறம் வேறு பவுலர்கள் இருக்கலாம், சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். இவர் செல்லமாக யூனிவர்ஸ் பாஸ் என்று அழைக்கப்படுறாரு. அதனால் இவர் நம்ம யூனிவர்ஸ் பாஸ் என்று சொல்லுவோம். இவரோட சாதனைகள்னு பார்த்திங்கன்னா, T20 கிரிக்கெட்டில் 1000 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் இவர் தாங்க. T20 கிரிக்கெட்னா தெரியும். T20 இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு T20 தான். IPL, BBL மாதிரி நிறையா லீக்ஸ் நடக்குது. அதில் 1000 சிக்ஸர் அடித்த நம்பர் 1 வீரரை இவர் தாங்க. 1000 சிக்ஸர் சும்மா இல்லைங்க. 1 சிக்ஸர் 2 சிக்ஸர் 100 சிக்ஸர் இல்லை, 1000 சிக்ஸருங்க. இவர் IPLல RCB அணிக்காக பல சாதனைகளை ஒட்ட சேர்ந்துருக்கான்னு சொல்லலாம். இவர் 175 நினைக்கிறேன். அப்போ தான் ஹையஸ்ட் 263 அடித்தது RCB தான். லோவஸ்ட் அடித்தது RCB, அதை பேசணும். நம்ம 263 அடித்தது நம்ம RCB தான். அதில் 63 பாலுக்கு 125 அடித்து ஒரே லெஃப்ட் ஹேண்ட் மெண்டல் செலிப்ரேஷன் பண்ணுவார். அந்த பேட்டை வச்சுட்டு 2 கையால் ஆட்டுவார் பாருங்க. அந்த இதெல்லாம் அப்படியே வெறித்தனமாக இருக்கும். அந்த மாதிரி இவர் பேட்ஸ்மேன் அப்படி தெரிக்கும், பால் பட்டுச்சா தெரியும். அந்த மாதிரி இவர் 2013 ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்காக விளையாடும் போது 66 பந்தில் 175 ரன்கள் அடித்தாருங்க. இதுவே T20 அதிக ரன் அடித்த ஒரு வீரர் என்ற சாதனை இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. 2004 ICC சாம்பியன்ஸ் டிராபி வென்ற வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருந்திருக்காரு. 2012 மட்டும் 2016 T20 வேர்ல்டு கப்புங்க. பிராத்வேட் அடிப்பார் தெரியுமா, இங்கிலாந்து பவுலர் ஸ்டோக்ஸை. அப்பையும் T20 வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறப்ப மேற்கிந்திய தீவு அணியில் முக்கிய பங்கு வச்சிருக்காருங்க நம்ம யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ்கைல். இவர் கேல் தனது அதிரடி பாணியிலேயே சிக்ஸ் மிஷின் என்று அழைக்கப்படுவார். இவர் சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்காருங்க. இவர் சுயசரிதை புத்தகத்தை எழுதியிருக்காரு. T20 கிரிக்கெட்டில் பவர் ஹிட்டிங் மூலம் புதிய பரிமாணத்தை கொண்டு சென்ற பெருமை இவருக்கு தான். இது எப்படின்னா, T20 அடுத்த லெவல் இருக்குல்ல, இப்போ 50 ஓவர் இருந்துச்சு, 60 50. இப்போ T20 அடுத்த லெவல் T20 வைக்கணும்னு ஆசை நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள். அடுத்தடுத்து சிக்ஸராக பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பிக்க தொடர்ந்து நம்ம யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ்கைல் தாங்க. இவர் ஒவ்வொரு மேட்ச் விளாண்டாலும் இந்திய ரசிகர்கள் உட்பட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வீரர் இவர் தாங்க. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் சீக்காக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்க. இவருக்கெல்லாம் நம்ம கிருஷ்ணமாகர் ஸ்ரீகாந்த் சார் இருப்பார்ல முன்னாடி, அவருக்கெல்லாம் இவர் ரொம்ப பிடிச்ச பிளேயர் இவர் தாங்க. இவர் ரொம்ப அற்புதமாக விளாண்டுட்டு இருப்பாருங்க. அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகாத வரைக்கும் இவர் ஒவ்வொரு விக்கெட் எடுத்துட்டும் ப்ராவா மாதிரி நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவார். இப்போ லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டு விளாடுவார். கடைசியாக T20 வேர்ல்டு கப்பில் விளாண்டான்னு நினைக்கிறேன். அப்போலாம் இவர் பவுலிங், ஒரு ஆல்ரவுண்டர். நான் சொல்ல மாதிரி ஒரு பக்கா மாஸ் ஆல்ரவுண்டர். இவர் பவுலிங்கில் நல்லா பவுலிங் போடுவார். பேட்ஸ்மேனு இவர் தான் ஆல்ரவுண்டரு. ஒரு தடவை மிச்சல் மார்க்ஸ் விக்கெட் எடுத்துட்டு அப்படியே போய் கட்டி பிடிப்பார். சொந்தம் உள்ள வாழ்க்கை, அப்படியே அந்த பாட்டு, இப்படி நட்பு, இந்த பாட்டு போடுற மாதிரி அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அடுத்து எந்த கிரிக்கெட் பிளேயரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வாழ்க்கை வரலாறு போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் கிரிக்கெட் பேரை பற்றி போடுறேன். T20 வேர்ல்டுக்கான அப்டேட். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால, காலேஜ் போயிட்டுருக்கனால இப்போ கொஞ்சம் நாள் போட முடியல. இன்னும் அடுத்தடுத்து கிரிக்கெட் வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.